மீனம். மீனராசிக்காரர்களுக்கு வருஷ ஆரம்பத்திலேயே சனியும் ராகும் தலை மேலே உட்காந்து ராசியில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்கும்? மே மாதம் 18ஆம் தேதி தான் அப்படியே ராசியை விட்டு முழுமையாக ராகு கீழே இறங்குகிறார். ஆனால் ராகு கீழே இறங்குறது பெரிய ரிலீஃப். 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது வந்துடுறார். 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் வந்தாலே எதிர்ப்புகள் அப்படியே கட்டுக்குள்ளே இருக்கும், ஏமாற்றங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும், கடன் தொல்லைகள் கட்டுக்குள்ளே இருக்கும், பணச்செலவு ஆனாலும் கூட ஒரு நிலைமையில மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த 6, 12ஆம் இடங்கள் தான். இந்த 6, 12ஆம் இடங்கள் வந்து மனிதனுக்கு தேவையில்லாத இடங்கள். இந்த மனிதனுக்கு தேவையில்லாத இடங்கள்ல தேவையற்ற கிரகங்கள் வந்து உட்காரும்போது தேவையான, அதாவது கெட்டவன் கிட்டிடில் நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, 6, 12ஆம் இடங்கள் பாவத்துவம் அடையும் பொழுது ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்களை அப்படியே செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்துருங்க. கவலைப்பட வேண்டாங்க. ஜென்மச்சனி அமைப்புகள் சில நெகட்டிவ் தான். அதுக்காக வந்து மீனராசிக்காரர்கள் அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஓவராக வந்து யூடியூப்பில் பேசுகிறதெல்லாம் தயவுசெய்து நம்பாதீங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய சாதுரியமான, நல்ல விதமான, நேர்மைத்தன்மை அதிகமுள்ள புத்திசாலிகளான இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடம் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும். என்ன அப்படின்னா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரே மாதத்தில் 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். குருவின் அமைப்பில் பார்த்தீங்கன்னா 3, 8 இந்த 2 இடங்கள் தான் ரொம்ப நெகட்டிவான இடம். அதற்கப்புறம் 12ஆம் இடம், 4ஆம் இடம் ஓரளவுக்கு கேந்திர பலத்தோடு இருந்து அவருடைய 10ஆம் வீட்டை அவரே பார்க்க போகிறதுனால புது வருடத்தின் முதல் மாதத்திலிருந்து தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும். எந்த தொழில ஜீவன அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய எதில் உங்களுக்கு வருமானம் வருதோ, வேலை செய்கிறீங்க, சம்பளம் நல்லா இருக்கும், சம்பளம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். கொஞ்சம் 10ஆம் இடத்தை அவர் பார்ப்பதனால மேனேஜர் ஆகிறது, பதவி ஆகிறது, டீம் லீடர் ஆகிறது, உங்களுக்கு மேலதிகாரியோடு ஒரு இணக்கமான சூழல்கள் வர்றது, வேலைக்கு போகிற இடத்துல சந்தோஷம் இருக்கிறது. சொந்த வாழ்க்கையில் சோகங்கள் இருந்து தான் தீரும், எதிர்பார்ப்புகள் நடக்காது, லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரியான விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடு, குடும்பம் அப்படி இப்படி இருக்கிறது. ஆனால் 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த தமிழ் புத்தாண்டில் நல்ல வேலையாக வேலைக்கு போகிற இடத்துல கொஞ்சம் நிம்மதி இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வருடமாகத்தான் இந்த வருடம் இருக்கிறது. என்ன ஒன்று, நான் சனிப்பெயர்ச்சியிலேயே சொன்னேன், ஆங்கில புத்தாண்டிலேயும் சொன்னேன், அகலக்கால் வச்சிடாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க, பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. உண்மையை சொல்ல போனால் அந்த சதுர வடிவ, நீள் வடிவ, சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த காகிதம் தான் ஒரு மனிதனுடைய தராதரத்தையே நிர்ணயிக்குதுன்றது கசப்பான ஒரு விஷயம். இந்த இடத்துல பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, பணத்தை எப்படி தூத்துறது, செலவு பண்ணுறதுன்றத சில விஷயங்களில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக கற்றுத்தருவார். நண்பர்களை நம்பாதீங்க, சொந்தக்காரங்களை நம்பாதீங்க, மாமா மச்சான் போன்றவர்களை நம்பாதீங்க. உங்களை நம்புங்க, உங்கள் திறமையை நம்புங்க, பரம்பொருளை நம்புங்க. இதை தவிர்த்து மீனராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக எதுவும் வந்துவிட போகிறதில்ல. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு உச்சமாயிடுவார். அதனால் சோதனைகள்லாம் எதுவும் இல்லை. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய அளவிற்கே அனுபவங்கள் நிறைந்ததாக அமைந்திருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.